As promised, SBI clerk மெயின்ஸ்க்கு முன்னாடி February circularலேருந்து you asked certain type of questions. ஸோ quiz எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். தோ இதில் 1-2 கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனாலும் டோன்ட் கெட் பேனிக். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், டேக் விசிஸ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் அட்லீஸ்ட் நவ். And welcome to Live in CA Vansha channel. Inniki before getting into the February CA quiz, RBI circular quiz, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ka RRBPO அப்படின்ற coupon code use பண்ணீங்கன்னா you can get in 50% offer. So the first news is, so இந்த 4 டைப் ஆஃப் நோட் இருக்குல்ல ருபி நோட்டில், எந்த நோட்டில் இப்போ 26th கவர்னராக இருக்கக்கூடிய சஞ்சய் மல்ஹோத்ரா சாரோட சைன் இருக்காது நியூலி பிரிண்டட் நோட்ஸில் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ விச் இஸ் 50 rupeesல ஃபர்ஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 100 and 200ல் இருக்கும்னு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது மிச்ச சர்க்குலேஷனில் இருக்கிறது 500 rupees நோட். அஃப்கோர்ஸ் 10, 20லாம் இருக்குது. பட் ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு சொல்லணுன்னா இந்த 3ல் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து யூபிஐ அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரீ சாங்ஷன்டு கிரெடிட் லைன்ஸை யூபிஐயோட லிங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அதனுடைய ஃபங்க்ஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆட் பண்ணதோடு சேர்த்து எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போது they are eligible to give this ப்ரீ சாங்ஷன்டு கிரெடிட் லைன்ஸ் லிங்க்டு யூபிஐ லோன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க், SFBs, பேமெண்ட் பேங்க்ஸ், RRBs அப்படின்னு. ஸோ த ஆன்சர் இஸ் ANB. ஏன்னா இப்படி ஒரு ப்ரீ சாங்ஷன்டு கிரெடிட் லைன்ஸ் கொடுக்க போகிற யூபிஐ மூலியமான்னு சொல்லும்போது பெருசாக இருக்கிற ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் லெட் தம் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் ஆல்சோ கேன் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி February மந்தில் MPC மீட்டிங்கில் தே அனௌன்ஸ்ட் திஸ். இன்னும் இது ரெண்டும் வந்து பாக்கி இருக்குது. ஸோ தே ஆர் நாட் அலவுட் டு டூ ஸோ. ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக்கோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட், யூத் எம்பவர்மெண்ட், விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரீஜனல் ஹெட்ஸ் எல்லாம் வந்து அந்த செரிமனி அட்டெண்ட் பண்ணாங்க. ஸோ என்னையிலேருந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்படின்னு பார்த்தோன்னா February 24 to 28. ஸோ தேட்ஸ் த திங். நெக்ஸ்ட் நம்ம வந்து வியட்நாமுக்கு அவங்களோட ஸ்பீட் கார்ட் போட்ஸும் ஆஃப்ஷோர் பேட்ரல் வெசல்ஸ் இது ரெண்டுக்காகவும் we gave certain amount. ஸோ அதனுடைய அந்த அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 ஆஃப்ஷோர் பேட்ரல் வெசல் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் வியட்நாமுக்கு நம்ம கொடுத்தோம். ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படி we gave a amount. ஸோ அந்த எக்ஸிம் பேங்க் மூலயமா that was this amount நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு அமௌண்ட் நம்ம இந்த ஆப்ஷனில் இருக்க ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸிம் பேங்க் மூலயமா வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணோம். ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் பையிங் 4 ஆஃப்ஷோர் பேட்ரல் வெசல்ஸ்க்காக எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னா 180 million வந்து கொடுத்தோம். அகெயின் 120 million வந்து எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா ஹை ஸ்பீட் கார்ட் போட்ஸ் வாங்குறதுக்காக அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ வியட்நாமுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Next is maximum risk weight applicable to customer credit exposure of commercial banks as per RBI circular February 2025. ஸோ இதில் என்னென்னா ரிவ்யூ ஆஃப் ரிஸ்க் வெயிட்ஸ் ஆன் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸுக்கு ரிஸ்க் வெயிட்டை ரிவ்யூ பண்ணி மாற்றிருந்தாங்க. ஸோ அதில் கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், RRBs, அதில் பேமெண்ட் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இந்த ரிவ்யூ பண்ணப்பட்ட மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸோட ரிஸ்க் வெயிட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தே கேவ் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஒரு இது சொல்லியிருந்தாங்க, RRBs அண்ட் LABஸ்க்கு தனியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு குவிஸாக ஒரு நியூஸாக உள்ளே இருக்குது. பட் பிஃபோர் தேட் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு என்ன ரிஸ்க் வெயிட், அதுவும் கஸ்டமர் கிரெடிட் எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 125%. ஸோ கஸ்டமர் கிரெடிட்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் கஸ்டமர் கிரெடிட் அப்படின்னா பர்சனல் லோன்ஸ் எல்லாம் கஸ்டமர் கிரெடிட். இந்த கஸ்டமர் கிரெடிட்டில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஹவுசிங் லோன் இன்க்ளூட் ஆகாது, எஜுகேஷனல் லோன், வெஹிக்கிள் லோன்,
லோன்ஸ், கோல்டு லோன்ஸ், கோல்டு செக்யூர் பண்ணி வாங்குவாங்களா அது, ஆர் கோல்டு ஜுவல்லரியை செக்யூர் பண்ணி வாங்குறது லோன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஸோ கஸ்டமர் கிரெடிட்னு சொல்லக்கூடியது ஒன்லி பர்சனல் லோன்ஸ் which have a credit exposure of 125%. ஏன் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகலைன்னா they are mortgages. ஸோ ஹவுசிங்க்கு ஹவுஸ் இருக்குது, எஜுகேஷனுக்கு ஆஃப்கோர்ஸ் they don't have much, பட் வெஹிக்கிளுக்கு வெஹிக்கிள் இருக்குது, கோல்டு ஜுவல்லரி இதுக்கெல்லாம் வந்து கோல்டு வந்து மார்ட்கேஜாக இருக்குது அப்படின்ற போது அதுக்கு ரிஸ்க் வெயிட் வந்து அவ்வளோ கொடுக்க தேவையில்லை. பட் பர்சனல் லோன் அப்படி இல்லை, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ அதுக்காக ரிஸ்க் வெயிட் அதுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 125%. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் லோனுக்கோட நேச்சர் ஃபார் கஸ்டமர் கிரெடிட், அதுவும் வந்து பர்சனல் லோன்ஸுக்குன்றது வந்து ஹையர் ரிஸ்க் வெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக தே கெப்ட் இட். ஸோ அதனால் இப்படி இருக்குது. அண்ட் இதில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட், கமர்ஷியல் பேங்க்ஸில் எதெல்லாம் ஆஸ் பர் திஸ் சர்க்குலர் வில் பி இன்க்ளூட் அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் த சென்ஸ் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வில் பி தேர், எஸ்எஃபிஸ், ஆர்ஆர்பிஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ் மட்டும் இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் அவங்க. ஸோ தட்ஸ் இட். ஆர்ஆர்பிஸ் அண்ட் எல்ஏபிஸோட ரிஸ்க் வெயிட் என்னன்றத ஒரு கொஸ்டினாக இருக்குது இன்சைட், வி ஷால் சி தட். ஸோ நம்ம வந்து ஒர்க்கிங் குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ வந்து தே டூ ஹேவ் மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதனுடைய ட்ரேட் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங்கை வந்து ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி இஸ் கோயிங் டு ரிவ்யூ இட். ஸோ அதில் யார் வில் பி த சேர்பர்சன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த், மைக்கேல் டிபாத்ரா, ராதா ஷியாம் ராத்தோ, ராஜேஸ்வர ராவ். இது 4 பேரில் யார் அப்படின்னா ராதா ஷியாம் ராத்தோ. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு பி இன் தட் ஒர்க்கிங் குரூப். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ ஹூ வில் பி த சேர்பர்சன் ராதா ராம் ஷா ரத்தோ தான் வந்து அவர். தென் தே ஹாவ் அ மெம்பர் செக்ரட்டரி, அவருமே வந்து ஆர்பிஐயில் ஃபினான்ஸ் மார்க்கெட் ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிஜிஎம்மாக இருக்கிறவர், டிம்பிள் பாந்தி. இது நிறைய யூ மைட் சி ஒரு சர்க்குலர் கீழே வந்து தேங்க்ஸ் பை அப்படின்னு சொல்லி அவரோட பேர் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் ஷுர், சாரி இட் இஸ் அ கேர்ள், அவங்களோட பேர் இருக்கும் டிம்பிள் பாந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தவிர்த்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒருத்தவங்க, பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லேருந்து, ஸோ பேங்க்ஸ்லேருந்து, ஆல்சோ மார்க்கெட்ஸ்லேருந்து வேணுன்றதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன்லேருந்து, ஃபிக்ஸ்டு இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து, ப்ரைமரி டீலர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. ஸோ அவங்களோட பேர்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஸோ பாண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மார்க்கெட் டைமிங் ஃபார் பாண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் மார்க்கெட் ஃப்ரேம் ஒர்க்கில் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் ஆர்பிஐ வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, ஓடிசி ஓவர் த கவுண்டர் ருபி டெரிவேட்டிவ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் என்ன டைமிங் இருக்கோ அதவே இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் என்ன அப்படின்றது வந்து சர்க்குலரில் யூ மைட் நோ. ஸோ அது டைம் என்னென்னு யூஸ்வலாக ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலன்னா என்ன பண்ணுறது, இதோ ஒரு கொஸ்டினாக கேட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் ஜஸ்ட் ட்விஸ்ட் மாதிரி. ஸோ 9 AM to 5 PM இஸ் த ஒன். ஓடிசி ருபி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ் ட்ரான்சாக்ஷனில் என்ன டைமிங் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதவே இவங்களும் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல் பாண்ட் ஃபார்வர்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து த மார்க்கெட் மேக்கர் தே ஹாவ் டு ரிப்போர்ட் பிஃபோர் த க்ளோஷர் ஆஃப் த டே. ஸோ ஒரு பாண்ட் ஃபார்வர்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ், அந்த மார்க்கெட் மேக்கர் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உள்ளே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் வாட் இஸ் தேட், பட் அந்த கொஸ்டின் தான் ஆக்சுவலாக முன்னாடி வச்சுருந்தா இது புரிஞ்சிருக்கும். பட் மார்க்கெட் மேக்கர்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பண்ணுற பாண்ட் ஃபார்வர்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஷுட் ரிப்போர்ட் பிஃபோர் த க்ளோஷர் ஆஃப் த டே. அன்றைக்கி டேக்குள்ளேயே தே ஹாவ் டு ரிப்போர்ட். அது யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சிசிஐஎல்லா, செபிகிட்டையா, டிஆர் ஆஃப் சிசிஐஎல்லையா, ஆர்பிஐட்டையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் Trade Repository of CCIL. So CCIL Clearing Corporation of India. So they do the clearing. எல்லா நம்ம செல் பண்ணுறதும் பை பண்ணுறதும் வந்து அவங்கக்கிட்ட தான் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய ட்ரேட் ரெபாசிட்டரியில் தே ஹாவ் டு ரிப்போர்ட், மார்க்கெட் மேக்கர்ஸ் ஹாவ் டு ரிப்போர்ட். அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் அண்டர் த அமெண்ட்மெண்ட் Basel III capital framework, investment in long-term bonds by AIFI are excluded from which category of the ceiling calculation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா AIFI ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதெல்லாம் என்ன அப்படின்னா 5 இருக்குது. ஸோ அதில் ஒன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நபார்ட், எக்ஸிம் பேங்க், நாப்ஃபெட்,
NHB, SIDBI இந்த 5 வந்து இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து they can do investments in long-term bonds and debentures. ஸோ இந்த லாங்-டேர்ம் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸில் அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களோட புக்கில் வந்து என்ன மாதிரி காட்டலாம் காட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ருடென்ஷியல் ரெகுலேஷன் ஆஃப் பேசல் 3 கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க், எக்ஸ்போஷர் நார்ம்ஸ், சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் classification, valuation and operation of investment folios norms and resources raising norms for all India financial institutions direction 2023 அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது அமெண்ட்மெண்ட். ஸோ தே டூ ஹாவ் 3 types ஆஃப் கேட்டகரி. அதில் ஒன்று வந்து ஹெல்ட் டில் மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் அவைலபிள் ஃபார் சேல் அண்ட் அனதர் ஒன்றும் இருக்குது. ஸோ இதில் அவங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறத சீலிங் கால்குலேஷனில் வச்சுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்டு டில் மெச்சூரிட்டியில், அதாவது ஏஐஎஃப்ஐஸ் வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ்லேயோ இல்லை டிபென்ச்சர்ஸ்லேயோ அதனுடைய மினிமம் ரெசிடியூவல் மெச்சூரிட்டி 3 years ஆகுது இருக்கணும். ஸோ லாங் டேர்ம் பாண்ட்ஸ்னால் அது எவ்வளோ லாங்குன்னு சொல்லணும் இல்லையா, அதனால் மினிமம் மெச்சூரிட்டி வந்து 3 years ஆகுது இருக்கணும். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அட் த டைம் ஆஃப் இஷ்யூவன்ஸ், அப்போவே வந்து 3 yearsன்னு இருந்து அப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட புக்ஸில் வந்து தே ஷுட் ஷோ திஸ் ஹெல்டு டு மெச்சூரிட்டி, அவைலபிள் ஃபார் சேல் எல்லாம் காட்டணும். அதில் வந்து ஹெல்டு டில் மெச்சூரிட்டியை வந்து 25% மாற்றிட்டாங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்து தே கேன் டூ 25% ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஏஐஎஃப்ஐஸ் வந்து ஒரு 1000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 250 crore தான் வந்து தே கேன் இன்வெஸ்ட் இன் 250 crore தான் தே கேன் இன்வெஸ்ட் இன் ஹெல்டு டில் மெச்சூரிட்டி மாதிரியாக இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் தே கேன் டூ. ஸோ அந்த ஹெல்டு டில் மெச்சூரிட்டியில் அவங்க தான் 25% கம்மியாக்கிட்டாங்களே. ஸோ அதில் வந்து சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவங்க ஒருவேளை நான் இன்ஸ்டிடியூஷனல் என்டிட்டிஸால் ரிலீஸ் பண்ணப்படுற பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸாக இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா that bonds and debentures will not be calculated under this held till maturity-ஓட 25%. ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோன்னு RBI சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். பட் திஸ் இஸ் த திங். கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஐ டுக் திஸ் கொஸ்டின். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ரிகார்டிங் ரிஸ்க் வெயிட், என்பிஎஃப்சிஸோட லேட்டஸ்ட் ரிவ்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் ரேட்டிங்ஸ் படி என்பிஎஃப்சிஸோட ரிஸ்க் வெயிட்டை வந்து பழையபடி மாற்றிட்டாங்க. அந்த பழையபடி என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதை டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ அந்த பாண்ட் ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் அந்த ஹூ ஆர் மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ் அண்ட் எஸ்எஃபிஸ், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிஸ், ஒன்லி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் ஃபார் பாண்ட் ஃபார்வர்ட். ஸோ மேக்கர்ஸ்னால் பெருசாக யாரோ இருக்காங்கன்னு தெரியுதா? ஸோ தேட் இஸ் எஸ்இபிஸ் அண்ட் ப்ரைமரி டீலர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட் மேக்கர்ஸாக இருக்க முடியும், ஹூ கேன் ஆக்ட் அஸ் ஆர்பிஐ டைரக்டிவ் படி. ஸோ ஆர்பிஐ டேட்டா அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் ஈஸியர் நோட்லையும் இருக்கணுன்றதுக்காக அதாவது 3 டைப் ஆஃப் ஈஸி, இன்டர்மீடியேட் அண்ட் ஹார்ட் லெவலில் மிக்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பியோர் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின். ஸோ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி காரிடார் அதனுடைய கரண்ட் வித் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ஓட மீட்டிங் பற்றியோ அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் எந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருந்தா யூ மைட் ஆன்சர் திஸ் ஈஸிலி. பட் திஸ் இஸ் டு ஷோ யூ எஸ்பிஐயோட கொஸ்டின் எப்படி இருக்கும் மெயின்ஸில் அப்படின்றத காட்டுறதுக்காக. தே வில் ஹாவ் அட்லீஸ்ட் ஒரு டைப் ஆஃப் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இது அப்போ என்னென்ன ஆன்சர் பார்த்துடலாம். 50 basis points இஸ் த ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த காரிடோர் அப்படின்றதில் வந்து சீலிங்கில் எது இருக்கும் அப்படின்னா எம்எஸ்எஃப், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சீலிங்கில் இருக்கும். பேஸ் ஆர் ஃப்ளோரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்டிஎஃப், ஸ்டாண்டர்ட் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் தான் ரெப்போ இருக்கும். ஸோ ரெப்போவோட வேல்யூ என்ன? 6.25%.
ஸோ இதை விட எம்எஸ்எஃப் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் அதிகமாக இருந்து 6.50% எம்எஸ்எஃப் இருக்கும். எஸ்டிஎஃப் வந்து 6% இருக்கும். ஸோ இந்த மொத்தத்துக்கு பேர் தான் எல்ஏஎஃப் காரிடார். ஸோ அதனுடைய ஃப்ளோரில் என்ன இருக்கும், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, சீலிங்கில் என்ன இருக்கும், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ டெபாசிட் இன் த சென்ஸ் பேங்க் கேன் டெபாசிட் இன் ஆர்பிஐ கிட்ட, அதுக்கு வந்து தே வில் கெட் அ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதுதான் எஸ்டிஎஃப். ஒருவேளை லோன் வாங்கணும் ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்படின்னா அது இந்த பர்சன்டேஜில் தே கேன் கெட் 6.50. ஸோ இந்த ஒரு காரிடோருக்கு பேர் தான் வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி காரிடோர். ஸோ இதை யூஸ் பண்ணியும் தே வில் கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால தான் இதனுடைய பேர். ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எவ்வளோ பேசிஸ் பாயிண்ட்ஸ் அவங்களோட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட் தானே, ஸோ 6.50 இருக்குது. ஸோ 50 பிபிஎஸ் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது இப்படியும் ஒரு கொஸ்டின் இருக்கலான்றதுக்காக ஐ எம் ஷோயிங் யூ தேட். தென் நெக்ஸ்ட் வந்து யூசிபிஸோட ஸ்மால் வேல்யூ லோன்ஸை வந்து அட்லீஸ்ட் 50% ஆஃப் தேர் லோனோட எக்ஸ்போஷரை வந்து நீங்கள் எப்போக்குள்ளே தே ஷுட் அச்சீவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் March 31, 2026. ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அவங்களோட ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று இட் ஷுட் பி அபவ் 25 lakh ஆர் 0.4% ஆஃப் த டயர் 1 கேபிட்டல். டயர் 1 கேபிட்டல்னால் மோஸ்ட் ஆஃப் த லிக்விட் கேஷாக சீக்கிரமாக மாற்றக்கூடியதோ இல்லை கேஷாகவே கூட இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் தான் டயர் 1 கேபிட்டல். ஸோ இது ரெண்டில் எது ஹையராக இருக்கோ அது வரையும் தே கேன் கிவ் ஸ்மால் வேல்யூ லோன்ஸ். அந்த ஹையருக்கும் வந்து தேர் இஸ் அ கேப். அது என்னது, 3 crore. ஸோ அதுதான் இங்கே வந்து இருக்கும். ஸோ பெர் பாரோவர். ஸோ தட் இஸ் த லிமிட் ஹியர். ஸோ இதை வந்து 31st March 2026 தே ஷுட் என்ஷூர் அச்சீவ் பண்ணுறது. ஸோ இது என்னதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஆர்பிஸ் அண்ட் எல்ஏபிஸோட லிமிட் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் லோனுக்குரிய வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸோட இது பார்த்தோம். இப்போ ஆர்ஆர்பிஸ் அண்ட் எல்ஏபிஸ் வந்து எவ்வளோனா 100%. ஸோ ஒருவேளை அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய ரிஸ்க் வெயிட் என்னவா ஆர்ஆர்பிஸ் அண்ட் எல்ஏபிஸ் கணக்கெடுத்துக்கணும் அப்படின்னா 100%. ஸோ தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோட டெஃபினேஷன். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் வரும். பிகாஸ் நீங்கள் என்ன தான் சர்டன் சர்க்குலர்ஸ் படிச்சுட்டு போனாலும் தேர் வில் பி சர்டன் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். ஸோ அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எதெல்லாம் வந்து டூல்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், டேர்ம்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் பாண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னால் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா என்னென்னா, ஒரு பர்சன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன். ஸோ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்க ஒரு பர்சன் நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த இந்தியா வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மர்கிட்டேருந்து டேரெக்டாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ராபி சீசன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் நான் பார்க்குறேன். ஓகே, ராபி சீசன் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். த காஸ்ட் ஆஃப் த ராபி சீசனில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு ஃபார்மர் கிட்டேருந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ செப்டம்பரில் எனக்கு வந்து ராபி கிராப்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து எனக்கு தேவைப்படுற க்ராப்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு ஃபார்மர் கிட்டேருந்து வாங்குகிறேன். ஸோ அப்போ அந்த செப்டம்பரில் நான் வாங்க போகிற இவர்கிட்ட இருந்து என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறேன், அது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்க போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறது தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் என்ன சைனாக இருக்கோ தட் இஸ் ஆப்ளிகபிள் ஆர் ஆப்ளிகேஷன் இருக்குது. அதாவது கான்ட்ராக்டில் என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்கணும். ஒருவேளை இவங்க சொல்லியிருக்க காசு வந்து கூடிச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் மார்க்கெட் ஆளுக்கு ப்ராஃபிட், ஏன்னா கூடி இருக்குது ஆனால் கம்மியான ரேட்டில் ஹீ இஸ் ப்ரொக்யூரிங். ஃபார்மருக்கு லாஸான்னு கேட்டால் ஆமாம், பட் ஃப்யூச்சர் அன்சர்டினிட்டி இருக்கிறதுனால தே டூ ஹாவ் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸ் போடுவாங்க. ஒருவேளை ராபி சீசனில் ப்ரொடக்ஷன் அதிகமாகி காஸ்ட் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னா ஸோ ஃபிக்ஸ் இந்த என்ன இவங்க கொடுத்துருக்க ப்ரைஸை விட கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃபார்மருக்கு ப்ராஃபிட். ஸோ அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது, சூப்பர் மார்க்கெட் ஹேஸ் டு பே தட். ஸோ அதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அதுதான் வந்து இங்கே டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வேர் ஒன் பார்ட்டி அக்ரீஸ் டு பை அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன் த ஃபியூச்சர். ஸோ இது வந்து பேசிக் டெஃபினிஷன். பட் ஆர்பிஐ டைரக்டிவ் படி என்னது, ஒன் பார்ட்டி அக்ரீஸ் டு பை அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன் த ஃபியூச்சர் அப்படின்றது தான்
தான் வந்து பாண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு ஆர்பிஐ செக்யூரிட்டி. ஸோ நம்ம வாட் இஸ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஸோ பாண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னாலும் என்னென்னு தெரியும், பட் ஆர்பிஐ டைரக்டிவ் படி என்னென்னு தெரியுமா அப்படின்றது தான் வந்து அங்கே கொஸ்டினாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதுக்காக தான் கொண்டு வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேங்க்ஸ் டிட் ஆர்பிஐ ரிமூவ் த சூப்பர்வைசரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப்டர் அட்ரஸிங் த கம்பைலன்ஸ் டெஃபிஷியன்சிஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்க ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வந்திருக்காங்க, அதை இப்போ ஒழுங்காக சரியானோன்னு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ டேட்டா மொபைல் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ அதில் எக்கனாமிக் டேட்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதில் யூஸ் பண்ணி விஷுவலைசேஷன் டூல்ஸ் எல்லாம் பண்ணலான்னு தெரியும். தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் வியூவிங் ஒன் ஆஃப் தீஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எந்த ஃபினான்ஷியல் ஆர் எந்த ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா சார்க் கண்ட்ரிஸ். ஸோ சார்க்கோட ஃபினான்ஸை we can view through ஆர்பிஐயோட டேட்டா மொபைல் ஆப். தென் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒருத்தவங்களும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், பட் இஃப் நாட் ஆல்சோ நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்ற பேங்க் வந்து ரீசெண்டாக அவங்களோட எக்ஸ்போஷர் டு சர்டன் ஃப்ராடுலண்ட் பிகாஸ் ஆஃப் த ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி வந்து ஹீ மிஸ்மேனேஜ்டு த லிக்விட் கேஷ். ஸோ அதனால் தேர் இஸ் அன் அன்சர்டனிட்டி. ஸோ அந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆர்பிஐ வில் டேக் ஓவர் அண்ட் தே வில் அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாத்தையும் சிஓ இடிஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தே வில் அப்பாயிண்ட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஃபார் சர்டன் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்க்கு வரையும் கூட இருக்கலாம். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு 12 monthsக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is Srikanth. So Srikanth will be the person who is an ex-CGM of SBI, will manage the bank. Also there is an advisory committee members அதையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, which is Ravindra Sapra, ex-GM of SBI and chartered accountant ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அபிஜித் தேஷ்முக் அப்படின்றவரை. ஸோ தே வில் பி advisory committee members. அண்ட் இந்த லீகல் ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னா ஆர்பிஐக்கு தேர் ஷுட் பி சம் செக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ அந்த செக்ஷன்ஸோட நம்பர் இருக்குது அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இயர்லி டிரெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன்ட் இன் மும்பை. அந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஆர்பிஐ டேட்டா அந்த மொபைல் ஆப்பில் வந்து யூசருக்கு தே வில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி என்னென்னா, பக்கத்தில் ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் எனக்கு பக்கத்தில் வந்து எனக்கு பக்கத்தில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதில் என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய பேர் என்ன அப்படின்றத ஆப்ஷனில் பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் த லொக்கேஷன் வில் பி ஃபிக்ஸ்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. விச் இஸ் பேங்கிங் அவுட்லெட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் 20 கிலோமீட்டருக்குள்ளே பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி that will give that data to us. ஸோ ஒரு டிராஃப்ட் சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் அண்ட் ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டிஸ் எல்லாமே. ஸோ ஃபோர்க்ளோஷர்னால் என்னென்னா, நம்மளோட லோனோட மெச்சூரிட்டி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஒட்டி தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டையும் கட்டிகிட்டே வருவோம். பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்றது ஃபோர்க்ளோஷர். அண்ட் ப்ரீபேமெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பெனால்ட்டி வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான டைப்ஸுக்கு போடக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸாக இருக்கணும். ஸோ அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தட் ஷுட் பி ஆல்சோ அதர் தேன் பிஸ்னஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் வித்தவுட் ஆப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் allow foreclosure and prepayment penalties லாம் பண்ணலாம். அண்ட் அந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அதர் தேன் Tier 1 and Tier 2 யூசிபிஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ யூசிபிஸில் Tier 1 and Tier 2 தவிர்த்து அண்ட் பேஸ் லேயர் ஆஃப் NBFC. ஸோ என்பிஎஃப்சியோட பேஸ் லேயரில் இருக்கிற NBFCs இவங்கெல்லாம் வந்து ஷால் நாட் லெவி எனி சார்ஜஸ் ஆர் பெனால்ட்டிஸ் ஃபார் த ஃபோர்க்ளோஷர் அண்ட் ப்ரீபேமெண்ட் பேமெண்ட் பண்ணாங்க ஃபார் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸுக்கு அப்படின்னா தே ஷுட் நாட் எந்த பெனால்ட்டியும் வந்து போடக்கூடாது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஹவுசிங் லோன்லாம் இப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக கட்டணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பர்சன்டேஜ் மாதிரி போட்டு நீங்கள் முன்னாடியே லோன் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஸோ அதெல்லாம் வந்து தேர் இஸ் தேர். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம லோனை க்ளோஸ் பண்ணாலும் தேர் இஸ் அ பெனால்ட்டி ஆல்சோ. பட் தட் டசன்ட் கம் அப் டு நம்ம ஃபுல்லாத்தையும் கட்டணுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்தளவுக்கு வராது. அதனால தான் சில பேர் வந்து அந்த ஃபோர் க்ளோஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த டிராஃப்ட் சர்க்குலர் தான் இது. பட் அந்த டிராஃப்ட் சர்க்குலர் என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இட் இஸ் அப்ளிகபிள் எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் என்ன அப்படின்னா பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ எக்ஸப்ட் பேமெண்ட் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிஸ், யூசிபிஸ் எல்லாத்துக்குமே இட் வில் பி அவைலபிள், ஈவன் என்பிஎஃப்சிஸ். அதனால தான் அந்த பேஸ் லேயர் என்பிஎஃப்சிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதாவது 7.50 crore பெர் பாரோவராக இருக்கணும் அந்த லிமிட். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் வந்து இந்த ஃபோர் க்ளோஷர் அண்ட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் வித்தவுட் ஸ்டிப்புலேட்டிங் எனி மினிமம் லாக்இன் பீரியடெல்லாம் தே ஷல் பர்மிட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மினிமம் லாக்இன் பீரியடும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது டிராஃப்ட் சர்க்குலராக இருந்தாலும் தேர் இஸ் அ ஹிஸ்ட்ரி தட் டிராஃப்ட் சர்க்குலர்லேருந்தும் எஸ்பிஐ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் questions. Which of the following financial institutions can levy foreclosure charges on floating rate grants to individuals and MSME borrowers? So இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் I'm having it again. Both B and C, that is all scheduled commercial banks, Tier 1 and Tier 2 Tier 1 and Tier 2 and base layer of NBFCs. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டதுனால it is easy for you to remember, but yeah. ஸோ ஃபார் MSMEs இதுவும் நான் வந்து சொல்லிட்டேன் 7.50 crore அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that's it. தென் NDS OM நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் ஆர்டர் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து ஒரு ரீசெண்ட் டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னன்னா, அந்த சர்க்குலர் படித்தா யூ மைட் நோ, தட் இஸ் ஒன்றும் இல்லை, செபி ரெஜிஸ்டர்ட் நான் பேங்க் புரோக்கர்ஸ் வந்து டைரக்ட் ஆக்சஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்ததுனால இது செபி ரிலேட்டட் நியூஸாக இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். தென் விச் ஆர்கனைசேஷன் வில் ஆக்ட் அஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்டர் ஃபார் bank.in டொமைன். ஸோ இதை நான் வந்து ஃபெப்ரவரி MPCலே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் Institute for Development and Research in Banking Technology, they will act as a executive registrar of banking.in domain. ஸோ நம்ம இனிமேல் வந்து banking.in fin.in அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. தென் Then these are the 5 questions for which you have to answer in the comment. So also I have asked about NBFCs ஓட exposure limit வந்து பழையபடியே மாற்றிட்டாங்கன்னு சொன்னோம். பட் எதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றிருக்காங்கன்றதை do comment. So the first question is, what was the previous aggregate exposure limit for UCBs on housing, real estate and commercial estate loans அப்படின்னு கேட்டிருக்கேன். Then the second one is the new housing loan limit படி Tier 3 UCBs வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணலாம் பெர் டுவெல்லிங் யூனிட்டுக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் நானே கொடுத்த மாதிரி இருக்கலாம். பட் ஒருவேளை தெரியாமல் இந்த கொஸ்டின்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் இதை யூஸ் பண்ணியாவது ஜஸ்ட் டூ கமெண்ட். தென் செக்யூரிட்டி ரெசிப்ட், இதுவும் வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ரைட். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டாகவே நான் எடுத்திருந்தேன். பட் ஆர்பிஐ வந்து என்னென்னா கிளைடிங் பாத் ஃபார் செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ்க்கு வந்து மாற்றிருந்தாங்க யூசிபிஸ்க்கு. அந்த எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே தே ஷுட் அச்சீவ், அந்த கிளைடிங் பாத் எந்த இயர்க்குள்ளே தே ஷுட் அச்சீவ் அப்படின்றது வந்து டூ கமெண்ட். Then under the revised norms, what is the maximum exposure limit for the real estate sector excluding housing loan to individuals for UCB loan book அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பேஸ் பர்சன்டேஜ் தான். ஸோ ஆப்வியஸாக யூ நோன்னு நினைக்கிறேன். And as per the revised norms, residential mortgages, housing loans to individuals excluding the priority sector lending must not exceed எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் in the comment section below. If not also I'll comment after 2 days. ஏன்னா அட்லீஸ்ட் ஜஸ்ட் கூகுள் பண்ணியாவது டூ கமெண்ட். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த எக்ஸாம் அண்ட் தேங்க்யூ.